பெரியோர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறவோம் ரிமெம்பரிங் பாபுஜி அண்ட் பிரதர்ஸ் என்ற ஒன்று கமல் பண்பாட்டு மையின் நிகழ்வு என்று ஏற்பாடு செய்துதான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. மகாத்மா காந்தி, அண்ணல் காந்தி, அகிம்சா மூர்த்தி என்று வரலாற்றிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவரை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரை மறக்க வேண்டும் என்றும் அவர் பேரில் உள்ள திட்டங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றும் இன்று மத்தியிலே ஆளக்கூடிய அரசை சார்ந்தவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை சரியாக புரிந்து கொண்டுதான் மக்கள் நீதி மையத்தினுடைய பெருமைக்குரிய தலைவர் கலைஞானி கமலஹாசன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் மதுரையில் நடத்தி கொண்டிருக்கிறார். பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இங்கு எடுத்து காட்டியது மாதிரி மதுரை மண்ணுக்கும் மகாத்மா காந்தியுடைய வரலாற்றுக்கும் நெடிய வரலாறு உண்டு. அவர் பேசிய ஜுபைரி போன்ற தலைவர்கள், கப்பல் முதலாளிகள், சவுத் ஆப்பிரிக்காவிலே மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தியவர்கள், அவர்கள்தான் காந்தியை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போனார் என்று வரலாறு தெரியும். அதோடு இங்கே நான் 5 முறை வந்த காந்தி அவர்களோடு இருந்து அவருடைய உரைகளை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்த பெருமை இந்த ஊரை சார்ந்த மதுரை மௌலானா என்ற அந்த அறிஞரை சாரும். மதுரை மௌலானா அவர்களை பற்றியும் ஜுவேரி அவர்களை பற்றியும் திவான் அவர்கள், ஆய்வறிஞர் திவான் அவர்கள் அற்புதமான நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அவையெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மகாத்மா காந்தியை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் 3 செய்திகளை மட்டும் உங்கள் கவனத்துக்கு வைக்க விரும்புகிறேன். 1, மகாத்மா காந்தி சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர். அதற்காக வேண்டிய சத்தியாகிரகம் நடத்தியவர். சத்தியாகிரகத்தினுடைய அம்சம் என்ன என்றால், அட்டூழியங்களை, அதிபதிகளை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், எதிர்க்கும் போது வரக்கூடிய தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு அந்த அட்டூழியத்தை அழிப்பதற்கான முயற்சி செய்வதுதான் சத்தியாகிரகம். எதிர்த்து தன்னை அடிப்பவரை, தாக்குவரை எதிர்த்து எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்பதுதான் சத்தியாகிரகம். இதைத்தான் முதலாக உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர் மகாத்மா காந்தி அவர். இது புதுசு. உலகத்தில் தன்னை தாக்க வந்தால் திரும்பி தாக்குவது என்பது இயற்கை. ஆனால் அவர் மக்களுக்கு சொன்னது, தாக்கினாலும் நம்மை அடக்க நினைத்தாலும் அவர் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் கொள்ளாமல் பொறுத்து கொண்டு அதில் எதிர்நோக்கி நிற்க வேண்டும் என்றுதான் அவர் கற்பித்தார். இதுதான் உலகத்திற்கு புதுமையாக இருந்தது. இதைத்தான் எதிர்க்க முடியாமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், சூரியனே அஸ்திகா ஏகாதிபத்தியம் ஆண்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த நாட்டை விட்டு வெளியேறியது என்று சொன்ன அந்த சத்தியாகிரகம் தான். இது புதுமையான ஆயுதம்.
இந்த ஆயுதத்தை உலகத்திற்கு தெரிவித்து அதனை வெற்றி பெறச் செய்து நமக்கு வரலாற்று சாதனமாக வழங்கி கொண்டு சென்றவர் மகாத்மா காந்தி அவர்கள். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், மகாத்மா காந்தி என்பவர் இந்து மதத்தை சரியாக புரிந்து கொண்டவர். அதே நேரத்திலே அவர் சொன்னது என்ன என்று சொன்னார், ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம், மஸ்ஜித் மந்திர் தேரே தாம். ஆண்டவனை ஈஸ்வர் என்று அழைத்தாலும் அல்லாஹ் என்று அழைத்தாலும் உன்னுடைய பெயர்தான். மசூதியும் பள்ளிவாசலும் கோயிலும் உன்னுடைய வணக்கத்திற்குரிய இடம்தான். இதைத்தான் மக்கள் மத்திய எடுத்து சொன்னார். ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம், மஸ்ஜித் மந்திர் தேரே தாம், உன்னுடைய வணக்கத்தலம் என்று இதனை மக்களுக்கு எடுத்து சொன்னார். அப்படி சொல்வதன் மூலமாக ஒன்றை அவர் நமக்கு கற்பித்தார். என்ன என்றால், 1985 அக்டோபர் 2 ஆரம்பித்த ஒரு புள்ளி விவரம் 1991 மார்ச் 31 நிறைவு பெற்றது. இது ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டாச்சுட்டரி பாடி செய்த ஒன்று. கல்கத்தாவில் உள்ள தலைமை நிலையம். இது எடுத்த புள்ளி விவரம் இந்தியாவிலே 4296 சமுதாயங்கள் இந்தியாவிலே இருக்கின்றன. 4296 சமுதாயங்கள், கம்யூனிட்டிஸ். இந்த 4296 சமுதாயங்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இது அத்தனை சமுதாய மக்களும் வாழக்கூடிய நாடுதான் இந்த நாடு. உலகத்தில் இப்படிப்பட்ட நாடே கிடையாது. 4896 சமுதாயங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு உலகத்திலே எங்காவது இருக்கின்றால் இல்லை. இதுதான் இந்தியா. இந்த நாட்டில் தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட மக்கள் திரளாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே பின்பற்ற வேண்டிய கொள்கை என்று சொன்னால், எனக்கு முன்பு பேசிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த அருமை சகோதரர் சொன்ன மாதிரி சகோதரத்துவம், சமத்துவம், அதுதான் பின்பற்றப்பட வேண்டும். ஒற்றுமையில் வேற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்கிற இந்த கொள்கையை, இதுதான் சமத்துவம், இதுதான் சகோதரத்துவம், இதுதான் மனிதத்துவம் என்று போதித்த பெருமை மகாத்மா காந்தி அவர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவங்களை அவர்கள் நமக்கு போதித்த காரணத்தினாலே தான் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்தியாவில் உள்ள பல பேரும் அவரை வர்ணிப்பதை இது பழக்கமாக கொண்டிருந்த வரலாற்று செய்தி உண்டு. பாபா காந்தி இந்து கா குரு, முசல்மான கா பீர், ஷா ஃபக்கீர். இந்துக்களுக்கு அவர் குருவாக இருந்தார், முசல்மான்களுக்கு அவர் பீராக, ஸ்பிரிச்சுவல் லீடராக இருந்தார். எல்லா மக்களுக்கும், தேடக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர் கிங்காக இருந்தார், அரசனாக இருந்தார் என்று பாராட்டுவது, போற்றுவது இந்த நாட்டுடைய பழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதருக்கு விழா எடுத்த, மறவோம் என்று விழா எடுத்த அருமை சகோதரர் அவர்களுக்கு, மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் அவர்களுக்கு, கலைஞானி அவர்களுக்கு எனது பாராட்டும் வாழ்த்தும் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் இதோடு நிறுத்திவிடாமல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான விழாக்களை நடத்துங்கள். காந்தியை பற்றிய வெளியீடுகளை தொடர்ந்து வெளியிட்டு வாருங்கள். அதோடு காந்தியை பற்றிய
நல்ல உரைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தரங்கத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும். அது மனிதநேயம் கமல் பண்பாட்டு மையத்தின் சார்பாக தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல உயிரை செய்த உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி ஒன்று சொல்வேன். கமல் என்ற வார்த்தை அரபி வார்த்தை. கமல் என்றால் அரபி வார்த்தை. அது கமாலியத்து என்றால் பூரணத்துவம் என்று அதுக்கு அர்த்தம். இதில் பூரணத்துவம் பெற வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு மக்கள் நீதி மைய தலைவர் கலை ஞானிக்கு உண்டு. அவர் பூரணத்தமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் காந்தியை பின்பற்றி இன்னர் வாய்ஸை, கான்சியஸை, மனசாட்சியை முன்வைத்து எதையும் செய்தவர் காந்தி. அப்படிப்பட்ட இந்த இன்னர் வாய்ஸையும் அந்த மனசாட்சியையும் அந்த கான்சியையும் முன்னிலைப்படுத்தி தனது வாழ்வை போற்றி வளர்க்க வேண்டும். கமல் கமாலியத்தாக பூரணத்துவம் அடைய வேண்டும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.